حفظ المنام الحكم الواضح ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. حديث اللهم آتنا في الدنيا حسنة. இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள். நாம் பார்க்கிறோம். எனவே இந்த துஆ என்ன சொல்வது? எங்களுடைய இரட்சகனே, அல்லாஹ்வே, இந்த துன்யாவிலும் நலவை கொடு, ஆகிரத்திலும் நலவை கொடு, நரக வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துவிடு என்ற அற்புதமான ஒரு துஆ. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலும் நலவு இருக்க வேண்டும், ஆகிரத்திலும் இருக்க வேண்டும். துன்யாவை மறந்து வாழக்கூடாது. துன்யா விட்டுவிட்டு ஆகிரத்தை மட்டும்தான் இருக்கக்கூடாது. அதே போல துன்யா மட்டும் ஆகிரத்து இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. அப்போ ரெண்டும் நமக்கு தேவை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல கேட்டிருக்கிறாங்க, அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. எனவே துன்யாவில் ஒரு மனிதனுக்கு நலவு எப்பொழுதுமே இருக்கும். உச்சகட்டத்தில் ஒரு விரக்தியில அவர் நம்ம அந்த உலகத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாலும் கூட நேரடியாக அல்லாட்ட அப்படி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. சொல்லலாம், யாரெல்லாம் எனக்கு மௌத்தை தந்தது அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி கேட்கணும்னு சொல்றாங்க? யாரெல்லாம் எனக்கு மௌத்து தான் சரியானதாக இருக்கும் என்றால் நீ என்ன மௌத்தாக்கு, இல்லை எனக்கு வாழ்வதுதான் கைராக நலவாக இருக்கும் என்றால் என்னை வாழ வைத்துள்ளது. இப்படித்தான் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார். அதே போல அன்புள்ளவர்களே, ஒரு சஹாபி நல்ல வாட்டஞ்சாட்டமாக திடகாத்திரமாக இருந்த ஒரு சஹாபி திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் அவர் வீட்டிலேயே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு செல்கிறார். பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது நோயாளியாக இருந்தால் அவர்களுடைய இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அப்படி போகும்போது அவர்களுடைய காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு துடித்துவிட்டு கேட்டார்கள், தோழரே, ஏன் உங்களுடைய நிலை இப்படி இருக்கு? ஏன்னா பார்த்த கோணம் வந்து வேறு, இப்போ பார்க்கும்போது வித்தியாசமா இருக்காங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா, ஒரு குருவி குஞ்சு தண்ணீர்ல நனாவி போய் இருந்தா எப்படி ஒடுங்கி போய் இருக்குமோ அந்த நிலையில அந்த சஹாபி காட்சி எடுக்கிறான். இப்போ கேட்கிறாங்க, ஏன் இப்படி என்று கேட்கும்போது அப்போ அந்த சஹாபி சொன்னது என்னவென்றால், எனக்கு ஆகிரத்தில் மறுமையில தண்டனை என்று ஒன்று இருந்தால் எனக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு சீக்கிரமா கொடுக்குது அப்படி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சுப்ஹானல்லாஹ், ஏன் நீங்க இப்படி கேட்டீங்க? இப்படி கேட்டுக்க கூடாதா? அல்லாஹும்ம ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார். இப்படி நீங்க அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டுக்கலாமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்கிறார். எனவே உண்மையில் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்கிட்ட போய் நம்ம தண்டனையை தரத்துக்கு பதிலாக ஆகிரத்தை இந்த உலகத்தில் தாண்டி கேட்கக்கூடாது. அது அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனை போட்டு காட்டினான். அப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை யாருமே கேட்கக்கூடாது. தௌபா தான் செய்யணும், மன்னிப்பு தான் கேட்கணும். அங்கே கொடுத்ததை இங்கே கொடுக்கணும்னா யாரும் கேட்கக்கூடாது என்பது ஹதீஸ் நமக்கு நடந்தது. மட்டும் இல்லாம இந்த உலகத்திலும் நான் நல்லா இருக்கணும், ஆகிரத்திலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதான் அல்லாஹ்ட்ட கேட்கணும்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. எனவே இந்த துஆ நமக்கு மனநலம் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம ஓதுறது இல்லை, கேட்கறது இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்